கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை மன்னா. விசுவாசம் என்பது மெய்ப்பொருள். இப்பொழுது விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் மெய்ப்பொருளும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. எபிரேயர் 11:1. இப்பொழுது விசுவாசம் என்பது கடந்த காலத்தை சார்ந்ததாகவோ அல்லது வருங்காலத்தை சார்ந்ததாகவோ இராமல் எப்பொழுதும் நிகழ்காலத்தோடு சம்பந்தப்பட்டவையாகவே இருக்கிறது. விசுவாசம் என்பது ஏதோ ஒரு காரியம் பின்னர் சம்பவிக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருத்தலாகிய நம்பிக்கை அல்ல. மாறாக அது இப்பொழுது, அதாவது நிகழ்காரியத்திற்குரியதாகும். அது வேத வாக்கியங்களில் தேவனால் வாக்கு பண்ணப்பட்டிருப்பவைகளுக்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பது அல்ல, அவைகளை இப்பொழுதே ஏற்றுக்கொள்வதாகும். எபிரேயர் 11 விசுவாசம் என்னும் பதத்தோடு ஆரம்பித்து பூரணம் என்னும் வார்த்தையோடு முடிவருகிறது. விசுவாசம் இல்லாமல் பூரணம் என்று ஒன்று இல்லை என்பதையே இது குறிக்கிறது. ஆகவே பிசாசானவன் நம்மிடத்திலிருந்து முதலாவது விசுவாசத்தையே திருடுகிறான். சாத்தானுடைய முதல் வார்த்தைகள் மனிதனுக்கு தேவனுடைய பரிசுத்த வார்த்தையில் இருந்த விசுவாசத்தை அளிப்பதையே குறியாக கொண்டிருந்தன. ஆதியாகமம் 3:1. எனவேதான் கர்த்தராகிய இயேசு தாம் திரும்பி வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண முடியுமோவென்று ஆச்சரியப்பட்டார். விசுவாசம் என்பது அதரிசனமானவைகளைக் கண்டு அவைகளை இன்பமாய் அனுபவிக்க நமக்கு அருளப்பட்டிருக்கும் அதரிசனமான கண்ணாகிய 6ஆம் புலனாகும். காணப்படாதவைகள் நித்தியமானவைகள். 2 கொரிந்தியர் 4:18. விசுவாசமானது மற்றவர்களால் எவ்விதத்திலும் காண முடியாதவைகளை நாம் காண்பதற்கு நமக்கு உதவி செய்கிறது. விசுவாசம் என்பது மெய்ப்பொருளாகும். ஒருவரது ஜீவியத்திலுள்ள திடப்பொருள் அல்லது சாரம் விசுவாசமாகும். நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தின் உண்மை பொருளும் விசுவாசமாகும். விசுவாசம் இல்லையேல் நம் ஜீவியம் பதரை போல் இருக்கும். நாம் பதரை போல் இருப்போமாயின் நாம் புடைக்கப்படும் போது பறக்கடிக்கப்பட்டு போவோம். உலகம், பாவம், வியாதி, பிசாசு, முடிவாக மரணம் ஆகியவற்றை நாம் விசுவாசத்தினால் மட்டுமே மேற்கொள்ள முடியும். நமக்கு விசுவாசம் இல்லாமற் போகுமாயின் பயம் நம்மை சிறைப்பிடித்து விடும். நிறம், அளவு போன்றவற்றையெல்லாம் பதரானது கோதுமை மணியை போலவே தோற்றம் அளிக்கும். ஆனால் அது எடையற்றதும் உபயோகமற்றதுமாயிருக்கும். அப்படியே விசுவாசமற்ற மனிதனும் இருக்கிறான். மெனே தெக்கேல் உப்பாசின். தெக்கேல் என்பதற்கு நீ திராசிலே நெருக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்று பொருள். தானியேல் 5:25-27. அருமையான தேவ பிள்ளையே, நீ பதராக அல்ல, நிறைமேனியான தானியமாக இருப்பதற்கு தேவ வசனத்தின் மேலுள்ள விசுவாசம் உன்னில் பெருகும்படி நீ தேவனை நோக்கி வேண்டிக் கொள்வாயாக. ஆமேன்.